மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். எம்ஜிஆர் திருக்கோவில் காட்பாடி கரசமங்கலம். கரசமங்கலம் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோவில். மனங்களில் 48வது நாள் மண்டல பூஜை. சிரிக்கின்றான். எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோவில் காட்பாடி கரசமங்கலம் வேலூர் மாவட்டம். 48வது நாள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. புரட்சித் தலைவர் புகழ் ஓங்குக. 48வது நாள் மண்டல பூஜை அருள்மிகு எம்ஜிஆர் திருக்கோவில் காட்பாடி எம்ஜிஆர் திருக்கோவில் 48வது நாள் மண்டல பூஜை. எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோவில் 48வது நாள் மண்டல பூஜை நடைபெற்றது. रगे प्लेट पन्ना खापा देना அவசரப்படாம அல்ல எல்லாம் திரும்புங்க. ஆனந்த் இந்த பக்கம் ஆனந்த் பெங்களூர் போட்டோவா என்ன கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் அப்படியே இருங்க அப்படியே கும்பிடுங்க அப்படியே கும்பிடுங்க. கொஞ்சம் பின்னாடி போயிட்டா ரெக்கார்டிங் நான் போய்பட்டுனா
ரெண்டு மூணு ஸ்டில் எடுத்துக்க நல்லா அழகா. அருள்மிகு எம்ஜிஆர் திருக்கோவில் காட்பாடி கரசமங்கலம் 48வது நாள் மண்டல பூஜை. உலக எம்ஜிஆர் பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 வேலூர் மாவட்டம் காட்பாடி கரசமங்கலம் ரகுபதி நகரில் எழுந்தருளியிருக்கின்ற எம்ஜிஆர் திருத்தலத்தில் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக சிறப்பாக ஆலய திருவிழாவும் குடமுழுக்கு நடைபெற்றது. திருத்தலத்தில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வந்திருந்த பக்தர் அனைவருக்கும் அபிஷேகமும் ஆராய் நடைபெற்று வந்திருக்கிறவர்களுக்கு உணவு விருந்து அளிக்கப்பட்டது. இன்று இறுதி நாளன்று 47 நாள் நிறைவு விழாவில் வருகின்ற பக்தர் அனைவருக்கும் சிறப்பான பூஜை நடத்தப்பட்டு வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. காலையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பெங்களூரில் வந்திருந்த லோகேஷ் உடைய தீவிர பக்தருடைய குழுவினர் ஒரு சிறப்பாக மலர் மலைகள் அலங்கரித்து இறைவன் எம்ஜிஆருக்கு அழகுபடுத்தி இன்று அதை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவன் எம்ஜிஆர் திருத்தல சார்பாகவும் அண்ணன் முரளி அவர்கள் சார்பாகவும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையிலிருந்து நாங்கள் எம்ஜிஆர் முத்தமிழ் கலைஞர் சார்பாகவும் வீடியோ VS லோகோ அவர்கள் சார்பாகவும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்தோம். அண்ணன் முரளி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். வருமானம் இருக்கும்போதெல்லாம்